கல்வியினுடைய வளர்ச்சி நாளாக பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுவது. அதையொட்டித்தான் அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து வாண்டாருடைய திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து மனுக்கள் பதிவு செய்வதையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதோடு மனுதாரர்களிடமும் கலந்துரையாடக்கூடிய நிகழ்வு என்பது தற்போது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை அடுத்துதான் அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைப்பதும் ஐயா இளைய பெருமாள் அவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்து நூற்றாண்டு அரங்கையும் பார்வையிட இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதைத் தொடர்ந்து அரசு விழா என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பான உரையும் நிகழ்த்த இருக்கிறார். இதுதான் சிதம்பரத்தில் தற்போது 12 மணி வரைக்கும் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு முன்பாக தான் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வரக்கூடிய முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாகமான வரவேற்பு அளிப்பதோடு அங்கங்க பொதுமக்களை கூட புகார் மனுக்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புகார் மனுக்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக பெற்றுக்கொண்டு வழிநெடுகிலும் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல என்னென்ன சேவைகள் வழங்கப்பட இருக்கிறது? இது மட்டும் இல்லாமல் மனுதாரர்களிடம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்துரையாட இருப்பதா சொல்லப்படுது. அதை பற்றி சொல்லுங்க. குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்பது அரசுடைய துறைகளுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கு அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அவ்வாறு அலுவலகத்திற்கு செல்லாமல் நேரடியாக, அதாவது இந்த முகாமிலே இந்த விஷயங்கள் அனைத்தையும் தீர்த்து கொள்ளக்கூடிய வகையிலான ஏற்பாடாகத்தான் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு சார்ந்த துறைகள் இருக்கின்றன. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் நகர்ப்புறத்தை பொறுத்தவரை 13 துறைகள் இருக்கிறது. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் இருக்கக்கூடிய சொத்து வரி, ஆதார் அட்டை, அதே போன்று வைப்பு தொகை மீதான அளிக்கக்கூடியது, தனியார் அளிக்கக்கூடிய மருந்து மனு போன்ற விஷயங்களும், அதைத் தொடர்ந்து ஆதிநாடு மற்றும் பழங்குடி நலத்துறை என மொத்தமாக 13 துறைகளும் 43 சேவைகளும் அளிக்க முடியும். ஒவ்வொரு ரேஷன் அட்டையிலிருந்து மகளிர் உரிமை தொகை வரைக்குமான திட்டங்களை அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் நேரடியாக இந்த முகாம்களுக்கு அந்த மனுக்களை கொடுத்து அந்த மனுக்களையும் 45 நாட்களுக்குள்ளாக தீர்வு காண்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார்.